நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் எப்படி உங்களுடைய கிரக அமைப்புகள், கிரக பெயர்ச்சி, கிரக சஞ்சாரங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட விஷயத்துக்கு நகர்த்தி எது மாதிரி கர்மா செயல்படுகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டு கிரகமாகிய சனி 4ஆம் இடத்திலிருந்து ராசியை 10ஆம் பார்வையாக பார்த்து 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது, கடந்த 4-5 மாதமாக சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறையா மாற்றங்கள், வாழ்க்கையில் இடம் சார்ந்த விஷயங்களில் நிறையா ஆக்டிவிட்டி, ப்ராப்பர்ட்டிஸ், மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், தாயார், வேலை, தொழில், அது மாதிரி விஷயத்தில் முதல் இருந்ததோட சில உழைப்புகள் அதிகமாக தேவைப்படுகிறது. அதிகமான வேலை செய்ய வேண்டியிருக்கு, அதிகமான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்குங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய பேர்த்துக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மாறுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே சமயத்தில் குரு ராசியை பார்த்து சில கிளாரிட்டியும், இதுவரை பல செலவுகளும் ஒரு 2024 ஏப்ரல்லேருந்து 25 ஏப்ரல் வரைக்கும் ட்ராவலிங், சுப செலவுகள், குடுக்கல் வாங்கல், கடன், இது எல்லாம் செய்து கொண்டிருந்த நீங்கள் இப்போ ஓரளவுக்கு படிப்படியாக பிரச்சனையிலிருந்து மீண்டு கேஷ் டிரான்சாக்ஷன், ஃபினான்ஷியல் ஃப்ளோலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகக்கூடிய ஒரு சில சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். குருவின் பார்வை ராசிக்கு இருக்கிறனால அந்த கிளாரிட்டி கொடுக்குறார். அதே சமயத்தில் ராகு 3லும் கேது 9லும் இருப்பது மிகவும் சிறப்பு. அதுவும் நல்ல ஒரு சஞ்சாரம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு இடத்துல ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல உழைப்பு, முன்னேற்றங்கள், வேலைகள். அதே சமயத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பணம், செருப்பு, ஓரளவு கிளாரிட்டியோடு செயல்படுறது, தவறுகளிலிருந்து சீர்திருத்தி ஒரு நல்ல வழியில் போகிறதுங்கிற மாதிரி பல மாற்றங்களை நிறைந்த ஒரு அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 2025 நடக்குது. கடந்த ஒரு 4 மாதமாகவே தான் ட்ரெண்டு. அதில் ஒரு மாதமாக அக்டோபர் மாதமும் இருக்குது. இதில் மாத கிரகம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியாகிய குரு ராசியை பார்க்குறதும், அந்த செவ்வாய்ங்கிற ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ அது அருமை. ஸோ வீடு, இடம் சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபம், விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி. ஏன்னா குருவின் பார்வை இருக்குது. மெடிக்கல் ரிலேட்டட், கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இது மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் வருவது இன்னுமே அருமை. தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, வேலையில் நல்ல ஒரு ப்ரொஃபைல் மாறுதல், திட்டங்கள் தீட்டி அதை செயல்பட்டு அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்கள் இன்னுமே நல்ல கிளாரிட்டியோட படிக்கிறது, முதல் வாங்கணும் மார்க்கோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாங்குறது, இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பெறுவது, என்ன படிக்கணும் ஃப்யூச்சர்லைங்கிறது ஒரு முடிவு, நல்ல முடிவு எடுப்பது, கன்ஃபியூஷன் குறையிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வருவது ஒன்றுமே தொழில், வேலை, மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார். ஸோ நல்ல இதுவரை செய்த உழைப்புக்கு, கடந்த 6 மாதமாக நீங்கள் செய்த வேலை, கடினமான உழைப்பு, உத்வேகமான முயற்சி, அதுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் வீக்கிலிருந்து அக்டோபர் மாதம் 2025லேருந்து 4th வீக், ஒரு அடுத்த 20 நாட்கள் மிகவும் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பாகவும், பெனிஃபிட் அடையக்கூடிய அமைப்பாகவும், அந்த அனுகூல ரிசல்ட்டை பெறக்கூடிய அமைப்பாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. பொதுவாக சொல்லப்போனால் ஒரு பக்கம் சனி பல பிரச்சனைகள்னு சொல்கிறதோட பல சேலஞ்சஸை கொடுத்தாலும் அதை எதிர்கொள்கிற மனசையும் கொடுத்து, அந்த சேலஞ்சஸையும் அந்த எதிர்ப்புகளை சமாளித்து அதன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம், பண விஷயமா இருந்தாலும் சரி, சொத்து விஷயமா இருந்தாலும் சரி, வேலையில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும், படிப்புல அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய எல்லாமே ஓரளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு
எதிர்ப்புகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் முன்னேற்றமும் அதை அந்த பிரச்சனைகளை எல்லாம் படிக்கற்களாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக கொடுக்குறார். இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தசாபுக்திகளை போயிட்டுருக்கு, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, இப்போ தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த வித மூட நம்பிக்கையிலும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது இப்போது உங்களுக்கு என்ன தசை போயிட்டுருக்கு, என்ன மாதிரி ஆதிபத்தியம் செயல்படுது, அடுத்த வரக்கூடிய 6 மாதம் எப்படி, அடுத்த வரக்கூடிய 1 இயர் எது மாதிரி ட்ரெண்டு மாறுது, எந்த பிராப்தங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது, எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்து கொண்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டுவேயானால் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகளை எடுத்து தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய கர்மா என்ன சொல்கிறதோ உங்கள் பிராப்தங்கள் என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் எளிதில் வெற்றி பெற முடியும். இப்போ இந்திய வேத தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளி தத்துவம் மூலம் பார்க்கும் பொழுது எந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நமக்கு பிரகாசமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, நம்ம எந்த தொழில் போகக்கூடிய அமைப்பு இருக்குது, நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த பிராப்தம் இருக்குது, கல்யாணம் எப்போ நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, தொழில் மாற்றங்கள் எப்போ, வேலை மாற்றங்கள் எப்போ, வெளிநாடு வாய்ப்புகள் எப்படி, படிப்பு எந்த மாதிரி டைமில் வந்து வரைக்கும் படிக்க போகிறோம், எப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்போ ப்ரொமோஷன் வரும், அரசு விஷயங்கள் உண்டா இல்லையா, இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையோட அன்றாட உழைப்புகளும் அன்றாட முயற்சிகளையும் நாம் ஓரளவுக்கு நம்ம சரி செய்து கொண்டே ஆனால் தேவையற்ற பொருள் விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நமக்கு தேவையில்லாத நமக்கு வாழ்க்கையில் வரப்போகாத சில பிராப்தங்களை நோக்கி நம்ம போகாமல் நமக்கு எது உடன்பட்டு இருக்கிறதோ நமக்கு எது கர்மாவுக்குள் வருகிறதோ அதை மறுத்தும் நம்ம மேற்கொண்டு நம்ம போகும்பொழுது ஓரளவுக்கு எதிர்நீச்சல் செய்யாமல் நம்மளுடைய உழைப்புகள் வீண் போகாமல் நம்ம பெற வேண்டிய வெற்றியை எளிதில் பெற்று வாழ்க்கையில் அந்தந்த ஏஜில் அந்தந்த வயதில் வந்து வரக்கூடிய முன்னேற்றத்தை டிலே பண்ணாமல் நம்மளுடைய நேரங்கள் எப்படி இருக்குது, சில நேரத்தில் வேகமாக போகலாம், சில நேரத்தில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய மெதுவாக செல்லக்கூடிய சில காலகட்டங்கள் இருக்குது. இப்போ போயிட்டுருக்கிற காலகட்டம் வந்து எத்தகைய ஒரு காலகட்டம், நமக்கு தசாபுக்திகள் வந்து உயர்வை கொடுக்கக்கூடிய தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறதா, அல்லது பிரச்சனை கொடுக்கக்கூடியதா, அல்லது கொஞ்சம் பொறுமையாக போய் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு இருக்கா, அல்லது இந்த காலகட்டம் தான் நமக்கு பெஸ்ட்டு காலகட்டமாக ஒரு மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் என்று சொல்லப்படுகிற யோகமான காலகட்டமாக இருக்கிறதா, அதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டே ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளோட அளவுகளை முடிவு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றப்பட முடியும். இந்திய வேத ஜோதிடத்தை கரெக்டான முறையில் நாம் உபயோகிக்க முடியுங்கிறதை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்டோபர் 2025 மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் நம்மளுடைய கிரகங்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குது, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, மாது கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து நம்ம அடுத்து வரக்கூடிய ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மகர ராசிக்கு ராசி அதிபதியாகிய சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார். 7.5 நாள் சனி முடிந்து விட்டது. மகர ராசிக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த 3-4 மாதமாக சனி 3ஆம் இடத்திலிருந்து நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். குரு 6ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சுப விரயங்கள், வெளிநாடு, வெளி மாநிலம், கடன், வம்பு வழக்குகள், உடல் உபாதைகள், குடுக்கல் வாங்கல், சில பிரச்சனைகள், அது மாதிரி சில விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய குரு போய்கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்திலும் கேது 7ஆம் இடத்திலும் இருந்து 8ஆம் இடத்திலும் இருந்து இது மாதிரி பண விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், சில விஷயங்கள் மாறுதல்கள் போய்கொண்டிருக்கிறது. மாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து 11ஆம் இடத்துக்கு மாத கடைசி போகிறதும் அருமை. லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள், தொழில் வேலையில் ஓரளவுக்கு இதுவரை கடன்பட்டு சில சிரமங்கள் அடைந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள், சில
ப்ராஃபிட்டை கையில் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, குறிப்பாக மாதத்தின் இறுதியில். அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது மிகவும் நல்லது. ஓரளவுக்கு தொழில் மேன்மை, இதுவரை செய்த உழைப்புக்கு தகுந்த சில பெனிஃபிட்ஸ், சில முன்னேற்றங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸில், வேலையில், தொழிலில் கிடைக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு. மாதத்தின் 2வது வாரத்திலிருந்து அதை நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் சூரியன் 10ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவதும் அருமை. தொழில் முன்னேற்றங்கள், சில பேருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சில பேர்த்துக்கு அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி, நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு போஸ்டிங், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால் மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரனும் பாருங்க 8ஆம் இடத்துல மறைந்திருந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வருவது மிகவும் அருமை. ஸோ எல்லாமே வந்து மாதத்தின் செகண்ட் வீக்லேருந்து அக்டோபர் 7th 8th பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி, வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, வேலையில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, ப்ரொமோஷன், போஸ்டிங், தொழில் மேன்மை, லாபங்கள், கல்யாண விஷயத்தில் வந்து ஓரளவுக்கு தடைகள் நீங்கி கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள், சுப விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மாதத்தின் 2வது வாரத்திலிருந்து அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு வருகிறது. இதில் ஒரே விஷயம் பார்க்கணுன்னா, கடன், நோய், வம்பு வழக்குகள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையற்ற செலவுகளை குறைக்கணும். கொடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடன் வருதேன்ட்டு தேவையற்ற கடனை வாங்கக்கூடாது, இல்லைனால் அது சுப கடனாக இல்லாமல் ஃபியூச்சரில் அசுப கடனாக மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதனால் ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது எல்லா கிரக நிலைகளும் நல்லாக இருக்கிறது. இதில் வந்து கொஞ்சம் எதுவுமே வந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் நாம் முதலீடு செய்வதும் செலவு செய்வதும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதும் சாலச் சிறந்தது. இல்லை நமக்கு வந்து எண்ணத்தை சிதற விட்டுமே ஆனால் இந்த ஒரு அருமையான டைமை வந்து நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் போயிடுவோம். அதே சமயத்தில் 7 நாட்களெல்லாம் முடிந்து அடுத்த ஒரு வரக்கூடிய முன்னேற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள், இப்போ உங்களுடைய வேலை, தொழில், நீ என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலை போகக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, முதியோர்கள், சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை தொழிலில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இந்த மாதம் செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன் பெறக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. சில பேர்த்துக்கு திடீர் வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாடு போயிட்டு வர்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு ஆர்டர், பெரிய ஆர்டர் கிடைக்கிறது. பட் என்னதான் இருந்தாலும் பணம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் செய்யணும். பண விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது திருப்பி திருப்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 12க்கு கனெக்ட் ஆகும் பொழுது பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரியாதவங்களுக்கு போய் நம்ம வந்து பணத்தை கொடுக்குறதோ அல்லது ஒரு பொருளை கொடுத்துட்டு பணம் அப்புறம் வாங்கலாம்னு நினைக்கிறதுலோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். மற்ற விஷயத்தில் எல்லாமே சாதகமான அமைப்புகள் நிறையா உண்டு. மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு என்ன படிக்கணும் என்னங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் எல்லாமே உண்டு. ஸோ அருமையான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற ஒரு அருமையான காலகட்டத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்பமான ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் 2025 மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. இது வந்து பொதுவான பலனை தர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில், எந்த ஊரில், எந்த நேரத்தில் பிறந்தீர்கள் வைத்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு அதில் என்ன தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம சொன்ன கோச்சாரத்தில் எப்படி இருக்கார், அடுத்த வரக்கூடிய 3 மாதம் 6 மாதம் 1 வருடம் எப்படி இருக்குது, எது மாதிரி முடிவுகள் எடுக்குமையானால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், எந்த விஷயங்கள் நடக்கிறதுக்காக காத்திருக்கிறது, எந்த பிராப்தங்கள் இருக்குது, எதில் பிராப்தங்கள் இல்லை, எந்த நேரத்தில் எது நடக்க போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறதுங்கிறது அருமையாக துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திட்டங்களை தீட்டி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுக்குமையானால் தேவையற்ற செலவுகள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுக்கு எது பிராப்தம் இருக்கிறதோ, உங்கள் கர்மா என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த
செயல்பாடுகளை செய்து தேவையற்ற விஷயத்துக்குள்ள நம்ம போய் குழம்பி, நம்மளும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி நிறையா பிரச்சனைகளுக்கு உண்டாகி அப்புறம் கடைசியா நம்மளோட விஷயத்துக்கு போகும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள், பண விரயங்கள், உறவுகள பிரச்சனைகள்லாம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறனால நம்ம வந்து இந்திய வேத ஜோதிடத்தை சயின்டிஃபிக்காக அணுகி அதில் என்ன நமக்கு காத்திருக்கிறது, நம்ம கர்மா எப்படி செயல்பட போகிறது. ஏன்னா கர்மாவிலேருந்து தப்பிச்சவங்க யாருமே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா கர்மாவின் அடிப்படையில் தான் போய்கொண்டிருக்கிறது. யார் ஒரு வருட வாழ்க்கையும் அப்படிதான், என்னோட வாழ்க்கையை உள்பட. ஸோ அது என்னன்னு தெரிந்து நம்ம அதை வந்து செயல்படும் பொழுது அந்த பரிகாரம் செய்கிறோம், இந்த பூஜை பண்ணுறோன்னு சொல்லி பணத்தை செலவு பண்ணாமல் என்ன கர்மா நமக்கு இருக்குதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த உங்களுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சரை எல்லாம் தெரிந்துனோம்னா நம்மளை நாம் அறிந்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து அந்த வழியில் நாம் செல்வேயானால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், பல விஷயங்கள் செய்து எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி இல்லாமல் எது நமக்கு நல்ல நேரம், எந்த நேரத்தில் நம்ம வந்து அதிகமாக உழைக்க வேண்டும், எந்த நேரத்தில் நம்ம அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து எந்த நேரத்தில் வந்து எது நடக்கக்கூட அமைப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நகர்த்துவேயானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.